சென்னை குடும்பநல நீதிமன்ற வளாகத்தில் மனைவியை கணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றது? என்ன வழக்கிற்காக கணவனும் மனைவியும் அங்கு வந்திருந்தார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம் மதன். கண்டிப்பாக பாலவேல். அதாவது இந்த சம்பவமானது இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றுள்ளது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. அதாவது உயர்நீதிமன்றம் வளாகம் முழுவதுமே மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிவில் நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம் உள்ளிட்ட கீழமை நீதிமன்றங்கள் அனைத்துமே மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இன்று பொதுவாகவே காலை 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் பழைய அந்த சட்டக்கல்லூரி வளாகம் அருகே உள்ள நுழைவாயில் மூலமாக தான் அதிக அளவில் பொதுமக்கள் வருவார்கள், நீதிமன்றத்துக்கு வருவார்கள். அவர்கள் அனைவருமே அந்த ஒரு நீண்ட வரிசையில் கியூவில் நின்று அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு சோதனைக்கு பின்பே அவர் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி இருந்த போதும் இன்று காலை 10 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அந்த குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்பாக கணவன் மனைவி ஆகிய 2 பேருமே இன்று நீதிமன்றத்தில் வந்துள்ளார்கள். அதாவது சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த சரவணன் மற்றும் அவருடைய மனைவி வரலட்சுமி ஆகியோர் தங்களுடைய விவாகரத்து தொடர்பான வழக்கில் ஆஜராவதற்காக இன்று காலை வந்துள்ளார்கள். அப்போது அந்த சென்னை 1வது குடும்பநல நீதிமன்றத்தின் அந்த அறையின் வெளியே அவருடைய மனைவி வரலட்சுமி அவர் உட்கார்ந்துள்ளார். அப்போது ஏற்கனவே இவருக்குள்ள அந்த விவாகரத்து பிரச்சனை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளால் மிகவும் மன உளைச்சல் இருந்த அவருடைய கணவர் சரவணன் இன்று காலை ஒரு திட்டமிட்டு, அதாவது மனைவியை இன்று கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்திலேயே இன்று காலை இவ்வளவு சோதனைக்கு இருந்தும் தன்னுடைய அந்த கத்தியை தன்னுடைய உடையில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்துள்ளார். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் காலை 10 மணி அளவில் அந்த நீதிமன்றத்தில் அதிக அளவில் கூட்டம் இல்லாத ஒரு நிலையை பார்த்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய மனைவி வரலட்சுமியை கத்தியால் குத்த முயற்சியுள்ளார், குத்தியும் உள்ளார். இதனை அருகிலிருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் அனைவரும் ஓடி சென்று அவருடைய மனைவியை காப்பாற்றி இவரை அடித்து அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைத்தார்கள். தற்போது அவருடைய மனைவி வரலட்சுமி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 2 இடங்களில் கத்தி குத்து நடைபெற்றதாக, அதாவது கத்தியால் குத்தப்பட்டதாக காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவருடைய கணவர் சரவணன் தற்போது சென்னை அந்த காவலில் தற்போது ஒப்படைக்கப்பட்டு அவருடன் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். ஏற்கனவே பலமுறை இதுக்கு 2 வருடங்கள் முன்பு கூட ஒரு தந்தையை மகன் உயர்நீதிமன்ற வழக்கு வந்து கத்தியால் குத்திய சம்பவம் நடைபெற்றது. எனவே இது போன்ற சம்பவம் அனைத்துமே மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி நடைபெறுகிறது. எனவே அனைத்து பகுதிகளிலுமே மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வலுத்துள்ள நிலையில் தற்போது இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல். மதன், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுவதுமாக வரும்போது இது மாதிரியான சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்று சொல்லாம, பல்வேறு வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞர்கள் இடையிலான மோதலோ அல்லது இது போன்ற வழக்கிற்கு வரக்கூடிய நபர்களினுடைய மோதலோ சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. முழுவதுமாக அவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு நீதிமன்றம் தரப்பிலிருந்து அனுமதியோ அல்லது ஒத்துழைப்போ அளிக்கப்படுமா? பொதுவாக இந்த உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பை பொறுத்து பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை அந்த போடப்படுறதுக்கு முன்னதாக உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்கள் நடைபெற்று வரும். அது மட்டும் இல்லாமல் வளாகத்தில் மட்டும் இல்லாமல் கோஷங்கள் எழுதிக் கொண்டு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு அறைக்குள்ளாக வந்து சென்று அங்கும் போராட்டங்கள் நடத்துவார்கள், கோஷங்கள் எழுப்பார்கள். ஒருமுறை தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவருடைய அறைக்கும் சென்று வழக்கறிஞர்கள் அப்போது ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து மறுபடியுமாக மதுரை கிளையில் சேர்ந்த வழக்கறிஞர் அனைவருமே தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அடங்கிய அமர்வில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற அந்த ஒரு நீதிமன்ற அறைக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். இது போன்று அப்போது மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த போது, முழுவதுமாக இருந்த போது இது போன்று அவ்வப்போது நடைபெற்று வரும். இந்த ஒரு சம்பவம் தடுப்பதற்காக தான் அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை போட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி 1 ஆண்டிற்கு மட்டுமே போடப்பட்டு பார்த்த பிறகு அதை நீடிக்கலாமா வேண்டாமா என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தற்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படை அந்த பாதுகாப்பு போடப்பட்ட பிறகு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் எந்த ஒரு வன்முறை சம்பவம் நடைபெற்றதில்லை. எனவே அதனை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாதுகாப்பு நீட்டிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை இல்லாத மற்ற பகுதிகள், அதாவது மாநில காவல்துறை
கட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஒரு முழுவதுமாக, அதாவது உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதுமாகவே மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை நீதிபதிக்கும் ஒரு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வரையில் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு செல்லும் நிலை ஏற்படும் என்று நாம் கூறலாம். பாலவேல், நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்ற வளாகத்தில் மனைவியை கத்தியால் தாக்கியிருக்கிறார் கணவன். இன்று காலை 10 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். காயமடைந்த, கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்த சரவணன் என்பவரது மனைவி வரலட்சுமி தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை முற்றும் விதமாக தற்போது இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதன் தர கேட்டோம். நன்றி மதன்.